சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெளியாகும் என்கின்ற அஃபிஷியல் அப்டேட் வெளியாகியிருக்கு. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆரம்பத்தில் சுந்தர்சி தான் தலைவர் 173 படத்தை எடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அனௌன்ஸ்மெண்ட் வந்த சில நாட்களிலே சுந்தர்சி இந்த படத்திலிருந்து வெளியேறிட்டார். காரணம், படத்தோட கதை ரஜினிக்கு பிடிக்கலையாம். மேலும் இந்த படத்தை கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால படத்தோட கதையை பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க. தொடர்ந்து பல்வேறு இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டது. பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணா தான் தலைவரோட 173 படத்தை இயக்க போகிறார் என ஏறக்குறைய தகவல்கள் வெளியானது. ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி தலைவருடைய 173 படத்தை கைப்பற்றினார். மேலும் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விண்டேஜ் ஸ்டைலில் இருப்பார் என டைரக்டர் அப்டேட் கொடுத்துருந்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 36 வருடங்கள் கழித்து தளபதி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேரா பண்ணியிருந்தாங்க. இதுவரை 2 முறை மட்டுமே சூப்பர் ஸ்டாருக்கு பேரா பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வேறு யாரும் இல்லை, ஷோபனா தான். ஷோபனா மீண்டும் ரஜினியோடு சேர்ந்து நடிக்க போகிறாங்க. பேட்ட படத்தில் த்ரிஷாவும் சிம்ரனும் சேர்ந்து நடிச்சிட்டாங்க. கடைசியாக வெளியான கூலி படத்தில் அவருக்கு பேர் கிடையாது. தர்பார் படத்துலேயும் அவருக்கு நயன்தாரா கூட நடிச்சிட்டாங்க. அண்ணாத்த படத்தில் குஷ்பு, மீனா இருவரும் சேர்ந்து நடிச்சிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இப்போ தலைவர் 173 படத்தில் ஷோபனா தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக அவங்க நடித்தாங்கன்னா படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும். மேலும் தளபதி படத்தில் எப்படி பார்த்தோமோ அதே போல் ஒரு ரொமான்டிக் சீன்ஸில் ரஜினியை பார்த்தா கண்டிப்பாக ரசிகர்கள் அனைவருக்கும் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த படத்தில் பிரியங்கா மோகன், மேலும் சில முக்கியமான நடிகர்கள், அதாவது மம்முட்டி போன்ற நடிகர்கள் இந்த படத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஓரிரு வாரங்களில் ஸ்டார்ட் ஆகலாம் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படத்தை முடித்த கையோட தலைவர் 174 ரஜினி கமல் இணைய போகிற படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைவர் 173 படத்தில் 36 வருடங்கள் கழித்து ஷோபனா ரஜினியோடு சேர்ந்து நடித்தா படம் எப்படி இருக்கும்? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.